ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு தண்ணி சாம்பார் தான். இது நம்ம டயர்டாக இருக்கிற டைமில் டக்குன்னு நம்ம வச்சு திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வத்தல் அப்படி இல்லைன்னா முட்டை ஃப்ரை, இது எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு துவரம்பருப்பு, 15 காஞ்ச மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. விசிலை இறக்கிட்டு புளி கொஞ்சமாக போட்டு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேரே தண்ணி சாம்பார் தான். இதுக்கு அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. இதுக்கு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுற தண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு முக்கியமானது இந்த தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி நல்லா வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா இந்த வாசனைக்கு இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். தாளிச்சிட்டு டக்குன்னு மூடிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.